கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை இந்த புதிய மாதத்துல நான் தெரிவித்துக் கொள்றேன். இந்த மாதத்துல அடியெடுத்து வந்திருக்கிற பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் சுகமா இருப்பீர்கள், சந்தோஷமா இருப்பீர்கள். இந்த மாதத்துல கர்த்தர் உங்களை மிகவும் அருமையாய் நடத்த போகிறார். கிருபையாய் கர்த்தர் நம்மை நடத்தி வந்திருக்கிறார். நன்றியுள்ள இருதயத்தோடு கூட இந்த மாதத்துல செபத்தோடு கூட நீங்கள் ஒவ்வொரு ஸ்தோத்திரத்தோடு கூட இந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் நீங்கள் கடந்து செல்ல வேண்டும். நமக்கு இந்த மாதத்துல கர்த்தர் நமக்கு கொடுத்த வாக்கு தத்தத்தை நாம் தியானிப்போம். 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 17வது வசனத்தின் கடைசி பகுதி. இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஹல்லேலூயா. வாஞ்சையோடு ஆவலோடு எதிர்பார்த்து காத்து வந்திருக்கிற உங்களுக்கான கர்த்தருடைய வார்த்தை இது. தேவனுடைய ஆவியானவர் எலிசா தீர்க்கதரிசியை நிரப்பி, தேவன் எலிசா தீர்க்கதரிசி மூலமாய் சொன்ன வார்த்தை தான் நாம் வாசித்த பகுதி. பள்ளத்தாக்கு என்று சொல்லும் போது அது ஒரு தாழ்வான நிலப்பகுதி. மலை 2 பக்கமும் சரிவுகள் நடுவில் தான் இந்த பள்ளத்தாக்கு அமைந்திருக்கும். ஆண்டவர் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று வாக்கு கொடுக்கிறார். இந்த மாதத்துல ஆண்டவர் நம்ம ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார். ஆவிக்குரிய நன்மைகளினாலும் இந்த பூமிக்குரிய ஆசீர்வாதத்தினாலும் கர்த்தர் இந்த வார்த்தை கேட்க வந்திருக்கிற உங்கள் ஒவ்வொருவரையும் நிரப்ப போகிறார். வெறுமையாக்கப்பட்ட நிலையில நான் இருக்கிறேன்னு நினைக்கிறீங்களா? நான் செபிக்க அமர்ந்தாலே ஒரு வெறுமையாக்கப்பட்ட நிலையில தான் ஜெபத்தை முடித்து எழும்புறேன்னு நினைக்கிறீங்களா? ஆவியின் வல்லமை வரங்கள்ல எதுவுமே இல்லாதபடி ஒரு வெறுமையா இருக்கிறேன்னு இப்படிப்பட்டதான ஒரு வெறுமையாக்கப்பட்ட நிலையில இருக்கிறீர்களா? என்னால எதுவுமே கர்த்தருக்காக செயல்பட முடியல, நான் பலவீனத்தினால இருக்கிறேன், என்னிடத்துல பண பற்றாக்குறை இருக்கிறது, பொருளாதாரத்துல வீழ்ச்சி, எந்த நிலையிலும் ஒரு நிரம்பின ஒரு ஆசீர்வாதம் இல்லைன்னு சொல்லி நீங்க அந்த கவலையோடு கூட இந்த வார்த்தையை நீங்க கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை நிரப்ப போகிறார். பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று சொன்னது போல உங்க வாழ்க்கையில உங்க ஆவிக்குரிய ஜீவியத்துல தேவன் தமது வல்லமையினால் உங்களை நிரப்பி, ஆவியின் வரங்கள்னால உங்களை நிரப்பி கர்த்தர் உங்களை கொண்டு பலத்த காரியங்களை செய்ய போகிறார். பொருளாதார நன்மைகளிலும் உங்களை நிரம்ப வைக்கும்படியாய் கர்த்தர் இந்த வார்த்தையின் மூலம் இடைபெறுகிறார். அதிகாரம் முழுவதும் வாசிக்கும் பொழுது இஸ்ரவேலின் ராஜாவும் யூதாவின் ராஜாவும் ஏதோமின் ராஜாவும் மோவாபிய ராஜாவுக்கு விரோதமாக போறாங்க. காரணம், மோவாபின் ராஜா விரோதமாய் தொந்தரவுகள் கொடுத்து கொண்டு இருந்தபடினால் அதை முழுவதும் வாசிக்கும் பொழுது உங்களுக்கு நன்றாக விளங்கும். படை வீரர்களும் ராஜாக்களும் புறப்பட்டு போறாங்க. 7 நாள் அவங்க ஏதோம் என்கிற பாலைவன வழியாக தான் அவங்க போறாங்க. சுற்றி வருகிற வழிதான் அந்த வழி. அவங்க வரும் பொழுது தண்ணீர் இல்லாமல் அந்த பாலைவனத்துல கஷ்டப்படுறாங்க. படை வீரர்களுக்கும் தண்ணி வேணும், கொண்டு வந்த மிருக ஜீவன்களுக்கும் தண்ணீர் வேணும். அவங்க என்ன செய்ய தெரியாம இருக்கும் பொழுதுதான் ஒருவர் மூலமா எலிசா தீர்க்கதரிசியை கேள்விப்பட்டு அவரிடத்துல அவங்க வேண்டி கேட்கும் பொழுதுதான் ஒரு சுரமண்டலக்காரன் சுரமண்டலத்தை வாசிக்கும் பொழுது தேவனுடைய ஆவியானவர் பலமா எலிசா தீர்க்கதரிசியின் மேல இறங்கினார். அப்பொழுதுதான் தேவனுடைய வார்த்தை வெளிப்பட்டது. ஹல்லேலூயா. காற்றையும் காண மாட்டீர்கள், நீங்க மழையும் பார்க்க மாட்டீர்கள் என்று சொன்னார். ஒருவேளை மழை வந்தாதான் சில பள்ளமான இடங்களெல்லாம் தண்ணீரால நிரப்ப வாய்ப்பு உண்டு. ஆனா காற்றையும் நீங்க காண மாட்டீங்க, மழையும் பார்க்க மாட்டீங்க. ஆனா நீங்களும் உங்கள் மிருக ஜீவன்களுக்கும் குடிக்கும்படி இந்த பள்ளத்தாக்கெல்லாம் தண்ணீரால நிரப்பப்படும் சொல்லி அருமையான ஒரு வாக்கு சொல்றாரு. பாருங்க, தேவன் மூலமாய் வந்த வார்த்தை. எலிசா தீர்க்கதரிசி சொன்ன வாக்கு எவ்வளவு உண்மையாயிட்டு பாருங்க. மறுநாள் காலையில குழியை தோண்டின இடத்துல எல்லாம் தண்ணீராய் நிரம்பி இருந்தது. தேசமெல்லாம் தண்ணீரால நிரம்பி ஓடிக்கொண்டு இருந்தது. எவ்வளவு மகிமையானது. அநேகர் உங்களிடத்துல நன்மைகள் அனுபவிச்சு உங்களை பிரயோஜனப்படுத்திட்டு இன்னைக்கு உங்களை வெறுமையாக்கி விட்டுட்டாங்களா? இன்னைக்கு நான் வெறுமையாக இருக்கிறேன்னு சொல்லி நீங்க கலங்கி கொண்டு இருக்கிறீங்களா? இதோ நம்ப முடியாத காரியத்தை கர்த்தர் செய்ய போகிறார். எந்த ஒரு நன்மையும் வருவதற்குரிய வழிகளே இல்லை, நம்பக்கூடிய சூழ்நிலைகள் எதுவுமே இல்லை, எல்லாமே எதிராக இருக்குன்னு நினைக்கிறீங்களா? இப்போதான் கர்த்தருடைய கிரியைகள் நடைபெறும். அது கர்த்தருக்கு ஒரு லேசான காரியம். நாம பெருசா நினைக்கிறோம் அந்த காரியத்தை, பயங்கரமான பிரச்சனை, பயங்கரமான வேதனைகள் நிறைந்த ஒரு சூழ்நிலை. ஆனா ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்றாரு தெரியுமா? இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் உங்களை நிரப்ப போகிறார். உங்களை இருதயத்தை சந்தோஷத்தினால் நிரப்ப போகிறார். சமாதானத்தினால உங்க இருதயத்தை கர்த்தர் நிரப்ப போகிறார். நீங்க கவலைப்படுகிற காரியத்துல கர்த்தர் கவலைப்பட விடாத அளவுக்கு ஒரு நன்மையான காரியத்தை செய்ய போகிறார். எத்தனை பேர் நீங்க விசுவாசிக்கிறீங்க? இது கர்த்தருடைய வார்த்தை.
உங்களை நோக்கி வந்து கொண்டிருக்கிறது. பரிசுத்த ஆவியானவர் உங்களை நோக்கி தான் அந்த வார்த்தையை அனுப்புகிறார். நீங்கள் அமர்ந்து இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டு இருக்கிறீங்களா தேவ பிள்ளைகளை? இன்றைக்கு உங்க கண்ணீரை கர்த்தர் மாற்ற போகிறார். பள்ளத்தாக்கின் அனுபவத்தை நீங்கள் கடந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்னைக்கு ஏதம் போன்ற பாலைவனத்தின் ஒரு பகுதியை கடந்து கொண்டு இருக்கிறீங்களா? இன்றைக்கு கர்த்தர் சொல்றார், தண்ணீரால் நிரப்பப்படும். தண்ணீர் என்கிறது ஒரு பெரிய ஆசீர்வாதங்க. தேவன் இதன் வழியாய் உங்களை கரம் பிடிக்கிறார். இந்த மாதத்துல அப்படிப்பட்டதான ஒரு பெரிய நிரப்பப்பட்ட ஆசீர்வாதத்தோடு இந்த மாதத்துல இந்த 1ஆம் தேதியிலே கர்த்தர் உங்களை நடத்த போகிறார். இதே போல உங்க வாழ்க்கையிலும் எதிரான நிலைகளை கர்த்தர் மாற்ற வல்லமை உள்ளவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. இந்த வார்த்தையின்படி கர்த்தர் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். நாம் கண்களை மூடி ஜெபிப்போம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். பரலோக தகப்பனே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. ஏக சக்கராதிபதியே, உம்மை போற்றுகிறோம் அப்பா. 7 பொன்குத்து விளக்குகளின் மத்தியில் உலாவுகிறவரே, உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆதியும் அந்தமும் அல்பாவும் உமேகவும் ஆனவரே அப்பா, ஸ்தோத்திரம் ஆண்டவரே. கடந்த மாதங்களை எங்களுக்கு நன்மையாய் முடித்து கொடுத்து ஒரு புதிய மாதத்துல எங்களை கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறீங்களப்பா. இது உங்க கிருபை. உங்க கிருபையினால வந்து நாங்கள் நிற்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீ ஜீவனை பாராட்டினீர் அப்பா. இந்த மாதமானது ஒவ்வொருவருடைய வாழ்க்கையில ஒரு நிரப்பப்பட்ட ஆசீர்வாதம். எந்த பகுதியானது ஒரு குறைவோடு இருக்கிறதோ நன்மைகள்னால் நிரப்ப போகிறீரப்பா. ரொம்பவே ஆவிக்குரிய ஜீவத்திலும் சரி, ஜெப வாழ்க்கையிலும் அப்பா உங்க வல்லமையினால் நிரப்பப்படட்டும். அபிஷேகத்தின் நிறைவை கொடுங்க அப்பா. அடியெடுத்து வைத்திருக்கிற அந்த மாதத்துல ஒவ்வொரு நாளும் உமக்காக எழும்பி செயல்படுவார்களாக. ஆமென். ஸ்தோத்திரம். நீர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதியும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென். இந்த வார்த்தையின்படி கர்த்தர் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். God bless you all.